வணக்கங்க. நான் உங்கள் டிசி துரைப்பாண்டியனுங்க. இந்த தமிழ்நாடு அரசியல்ல இப்ப உள்ளதெல்லாம் பார்க்கும்போது நான் ஏண்டா ஒரு தமிழனாக பிறந்தேன் அப்படி என்று யோசிக்கிறேன், வெட்கப்படுறேன், அவமானமா இருக்கு. ஒரு உண்மையான வீரனுக்கு இங்கே பெயரும் புகழும் இல்லை, அப்படிதான் சொல்றேன். விஜய் உண்மையிலே மக்களால் ஓட்டு போட்டு 108 இடங்களை பெரும்பான்மை மிக்க தலைவராக வந்தாரா இல்லையா, அதை மட்டும் சொல்லுங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? புதுசா ஒருத்தர் ஆட்சிக்கு வராரு, தமிழ்நாட்டுடைய மக்களுக்கு நல்லதை செய்வாரு, அவருக்கு நாம் ஒத்துழைப்பு கொடுப்போம் அப்படி என்று இந்த அதிமுகவுக்கு எண்ணம் இல்லை, திமுகவுக்கு எண்ணம் இல்லை. விஜய ஆட்சியில அமர செய்ய விடக்கூடாது. ஒன்று திமுக ஆட்சியை அமைக்கணும், இல்லை அதிமுக ஆட்சியை அமைக்கணும். மூணாவதாக இவன் யாரு? இன்னொரு பக்கம் என்ன பேசுறாங்கன்னா திமுகவும் அதிமுகவும் ஒன்று சேர போதாங்க. இது என்னங்க? இது ஒரு மானங்கெட்ட கட்சி. தமிழ்நாடு மானங்கெட்டு நாரி போச்சு. ஒரு கொள்கை கோட்பாடு என்ன திராவிடம் இது? அதாவதுங்க, இந்த நாட்டில் கொண்டையன் கோட்டை மறவர் சமுதாயம்னு ஒன்று இருக்குங்க. அதில் கிளைகள் உண்டு. ஒரே கிளையாயிட்டாங்கன்னா கல்யாணம் முடிச்சு வைக்க மாட்டாங்க. நீங்கள் 1000 கோடி ரூபாயும் கொடுத்தாலும் சரி, 1000 பொற்காசுகளை கொண்டு வந்து கொடுத்தாலும் சரி கட்டவே மாட்டான். மாற்று சமுதாயத்தில் போய் கல்யாணம் கட்டினாலும் ஒரே கிளையில் கல்யாணம் கட்ட மாட்டான். அதுதான் தமிழர்களுடைய பண்பாடுன்னு ஒன்று இருக்கு, இன்னைக்கு இருக்குது. இது அழியவே அழியாது, உலகமுள்ள நாள் வரை அழியவே அழியாது. அதே மாதிரிதான் இந்த அதிமுகவும் திமுகவும் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தாங்கன்னு வைங்களேன், அண்ணன் தங்கைகளுக்கு கல்யாணம் முடிச்சு வைப்பதற்கு சமந்தான் இது. இதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. அடிச்சு சொல்றேன். என்னங்க உங்களுக்கு இருக்கு சண்டை? என்ன சண்டை போட்டீங்க? அப்ப நீங்க மக்கள் எல்லாம் கேணப்பைய முட்டாள் அப்படி என்று நீங்கள் எண்ணுகிறீர்கள். நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து விஜயை பார்த்து தற்குறிகள் அப்படின்னீங்க. ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டு ஒட்டுமொத்த மக்களையும் தற்குறியாக ஆக்கின்றீர்கள். விஜய் காங்கிரஸ் கூட கூட்டணிக்கு போயிட்டாராம், அது ஒரு காரணம் சொல்றாங்க. சரி, அதுவும் ஒரு வகையில ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம். என்ன காரணம்னா, அங்கே இலங்கையிலே தமிழர்கள் சாகடிச்சதற்கு காரணம் ஒரு வகையில் காங்கிரஸ் தான், இல்லைன்னு சொல்ல. அதே மாதிரி இந்த காங்கிரஸ் திமுக கூட கூட்டணி இல்லைன்னா தமிழ்நாட்டில் 5 இடமெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை, ஒரு இடம் கூட வராது. அங்கதான் ஓட்டே இல்லையே. அந்த நன்றியை மறந்துட்டு போய் விஜய் கூடவே கூட்டணி சேரக்கூடாது. அதை இன்னைக்கு பார்த்துட்டு தமிழ்நாட்டில் தாவேக்கா கட்சிக்காரனே நிறைய பேர் காங்கிரஸ் சேரக்கூடாதுங்க. ஸோ அது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டுனா இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் இந்த விஜயை ஆட்சியில் அமர செய்வதற்கு உங்களுக்கு என்ன? உங்க கட்சியில் அதிமுகவாகட்டும் திமுகவாகட்டும் நீங்க ஒரு 10 பேர் போய் ஆட்சி அமைச்சாதான் என்ன? அப்படிதான் விஜய் என்ன செய்ய போகிறார் அப்படின்னு நீங்க பார்க்கணுமா இல்லையா? அதுதான் ஒரு தமிழனுக்கு வீரத்திற்கும் பெருமைக்கும் அழகு. ஆனா அதை விட்டு விட்டு அவர் ஆட்சியை கவிழ்க்க வேண்டும். இது சாதாரணமான ஆட்சி அல்ல. மக்களால தானே ஓட்டு போட்டிருக்காங்க. தமிழ்நாட்டு மக்கள் அதிமுகவும் வேணாம் திமுகவும் வேணாம், தாவேக்காதான் வேணும்னு சொல்லி நீங்க ஓட்டு போட்டாங்கல்ல. நீங்க எவ்வளவு கோடி கோடியா கொட்டுனீங்க, பணத்தை அள்ளி வீசுனீங்க. இந்த மாதிரி ஒரு தேர்தல் இந்தியாவிலே இல்லை. இன்னும் சொல்ல போனீங்கன்னா, தாவேக்காவுடைய வேட்பாளர்களுக்கு திமுக காரங்க ஒரு 5-6 பேர் கோடி கோடியா பணத்தையும் கொடுத்துருக்காங்க. 1 கோடி 1.5 கோடி 2 கோடின்னு பணத்தை கொடுத்து நீ பிரச்சாரத்துக்கு வர வேண்டாம்னு சொல்லி அவங்க வீட்டில் கொண்டு போய் பணத்தை கொண்டு போட்டுட்டாங்க. ஆனா அவங்களும் தேர்தல் பிரச்சாரத்துக்கு ஒரு 5-6 பேர் வரவே இல்லை. அதில் நான் யாருன்னு எனக்கு எல்லாமே தெரியும். ஆனால்
சொல்வதற்கு நான் ஆசைப்படவில்லை. அவர்களுக்கு அது ஒரு களங்கமாக இருக்கும். அப்படி தேர்தலுக்கு போகாமலே எங்கேயும் போல, பிரச்சாரத்துக்கே போல, வீட்டுக்குள்ளே படுத்துக்கிட்டான். ஆனா ஜெயிச்சிட்டான். இது தமிழ்நாடுல, இந்தியாவில் எந்த அரசியலுக்கும் இல்லை. பணபலம் இல்லாமலே ஜெயிச்சது இந்த தாவேகா. அதை நீங்க வேண்டாம் அப்படின்ட்டுங்க. இன்னைக்கு இது என்ன காரணம் என்னன்னு சொன்னா, விளையாட்டு போட்டியில ஒருத்தன் உண்மையான வீரனா இருப்பான். அவன் தேசிய விளையாட்டுக்குள்ள போக முடியாது. காரணம், அவங்ககிட்ட பேக்ரவுண்ட் இருக்காது, பணம் இருக்காது. இன்னைக்கு அப்படிதான் திமுக, அதிமுக. இந்த திமுகவும் அதிமுகவும் வேண்டாம்னு தானே அந்த ஓட்ட மக்கள்லாம் போட்டாங்க. வேணும்னாதான் அவருக்கு ஓட்டே போட்டிருக்க மாட்டாங்களே. அப்போ நீங்க உங்களுக்கு மக்களுடைய தீர்ப்பு வேண்டாம், உங்களுக்கு நீங்கள் நினைச்சதுதான் முடியணும். இன்னொரு பக்கம் என்ன பேசுறாங்கன்னா, கொல்லைப்புறம் வழியாக திமுகவில் என்ன பேசுறாங்கன்னா அதுவும் ஓடிக்கிட்டு இருக்கு. அதிமுகவை தாவேகா கூட கூட்டணிக்கு போக சொல்லுங்க, எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சரா ஆக்குங்க அப்படின்னு மறைமுகமாகவும் பேசுறாங்களாம், கள்ள தொடர்பு மூலமா. அப்ப இது என்ன உண்மையிலே? அப்ப அது மக்கள்லாம் பேசுனது உண்மைதானே? அதிமுகவும் திமுகவும் உடன்பாடு வச்சுதான் கொள்ளை. ஏன்னா அப்படி இல்லைன்னா கொடநாடு கொலவழக்க கண்டுபிடிச்சிருக்கலாமே, இன்னும் கண்டுபிடிக்கல. 2 பேருக்கு அப்போ உடன்பாடு இருக்கு. புதுசா ஒருத்தன் வந்துட்டானா நோண்டிடுவான். அதுக்காக விஜய் வரக்கூடாது, நம்ம 2 பேர்ல யாராவது ஒருத்தர் ஆட்சி அமைக்கட்டும்னு சொல்லி 2 பேரும் பேசுறாங்க. இப்படி பேசி இந்த திமுகவும் அதிமுகவும் ஒன்று சேர்ந்து கூட்டணியாக ஆட்சி அமைச்சதுன்னு வைங்கள, தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய கலவரம் உண்டாகும். போர்க்களமாக போகுது தமிழ்நாடு, ஒரு போர்க்களமாக போகுது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவ்வளவு ஒரு பாசத்தோட குழந்தைகளுடைய அன்புக்காக எல்லாரும் விஜய்க்கு ஓட்டு போட்டாங்க. அந்த குழந்தைகளுடைய மனசெல்லாம் வேதனை அடையும். இப்ப நீங்க ஜெயிக்காம இருந்ததுன்னா அது கதையே வேற. ஜெயிச்சு இவ்வளவு தூரத்துக்கு கிட்ட போயும் அவர் ஆட்சி அமைக்க கூடாது அப்படி என்று இன்னைக்கு திமுகவும் அதிமுகவும் அந்த ஆட்சி அதிகாரத்தை கையில் எடுக்கும் போது குழந்தைகளுக்கெல்லாம் வேதனையா தான் இருக்கு. ஓட்டு போட்டவன் பூரா வெறும் கொதிச்சிருப்பான், மறு தேர்தல் வையும்பான். அப்படிதான் இனி ஆர்ப்பாட்டம் ஆக போகுது. திமுகவும் அதிமுகவும் தயவு செஞ்சு நான் என்ன சொல்றேன், நீங்க கூட்டணி ஆட்சி அமைக்கவே கூடாது. நீங்க உண்மையிலே தமிழ்நாட்டு மக்களின் மீது உங்களுக்கு பாசம் இருந்தால், உணர்வு இருந்தால், யாராவது 10 பேர் நீங்க தாவேகா கூட போய் கூட்டணி அமைன்னு சொல்லி நீங்க மறைமுகமாக விட்டு கொடுத்தீங்கன்னா உங்களை நான் பாராட்டுறேன். ஆனா அது இல்லையே. 2 பேரும் ஒன்று சேர்ந்து நீங்க பழையபடியும் கொள்ளையடிக்கணும்னா மக்கள் ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. இந்த ஆட்சி ஒருபோதும் அமர விட மாட்டாங்கன்னு நான் இப்ப சொல்றேன். இதனால பயங்கர கலவரம் தமிழ்நாட்டில் உண்டாகும். இதை யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இது ஒரு உண்மையான மக்களுக்கு உண்மையா போட்டு கிடைச்ச வெற்றி தான் இந்த தாவேகா. அப்போ அந்த தாவேகா தான் ஆட்சியை அமைக்கணும். உங்களால தான் முடியலையே. அதிமுக தான் 3வது இடத்துக்கு போயிட்டீங்களே. மீண்டும் உங்களுக்கு என்ன வேலை? உங்களை தான் வேணாம்னு மக்கள் வாரிய கட்டையால் சாத்தின மாதிரி சாத்திட்டாங்க உங்களுக்கு. அப்ப மீண்டும் நான் ஆட்சி அமைக்க போறோம்னா என்ன அர்த்தம்? அப்போ உங்ககிட்ட கொஞ்சம் ஒரு 47 பேர் இருக்கான், 50 பேர் இருக்கான், அதை வச்சு சாதிக்கலாம். அதுவும் முடியாது பாருங்க. இன்னும் ஒரு நாள் தான். அதிமுகவில் இன்னும் பிளவாக போகுது, இன்னும் 3 துண்டாக போகுதான்னு மட்டும் பாருங்க. அதே மாதிரி திமுக, நான் என்ன சொல்றேன், என்ன கணக்கில்ங்கிற திமுகவும் அதிமுக ஒன்று சேருதுன்னு போறாங்க. மானம் இல்லையா? சூடு இல்லையா? சொரணை இல்லையா? கொஞ்சம் கூட இல்லையா? புரட்சி தலைவி அம்மா அவர்களின் மீது கேச போட்டு உள்ள தூக்கி வச்சு அம்மாவுடைய சாவுக்கே காரணம் யாரு? திமுக. அப்படிப்பட்ட திமுக கூட எடப்பாடி பழனிசாமி கூட்டணிக்கு போறார். அப்ப என்ன இருக்கு?
தமிழ்நாட்டில் அப்போ கொள்கை கோட்பாடு ஏதும் கோத்திரம் குளம் ஒண்ணுமே கிடையாது. மக்கள் உண்மையிலே இதை ஏற்றுக்கிட மாட்டாங்க. அதிமுகவுடைய தொண்டர்கள் முதல்ல இதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டான். ஏற்கனவே சின்னம்மாவுக்கு செய்த துரோகத்தால இன்னைக்கு பயங்கரமா அதுவே ஒரு பக்கம் எல்லாரும் அதிமுக காரெல்லாம் கோவத்தெல்லாம் இருந்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு தோல்விக்கு காரணமே அதுதான். இன்னைக்கு அதிமுகவுடைய தோல்விக்கு துரோகம் மட்டும்தான். மீண்டும் அந்த மக்களுக்கும் தொண்டர்களுக்கும் நீங்க துரோகம் செய்கிற மாதிரி திமுக கூட்டணிக்கு சத்தியமா போகக்கூடாது. போனீங்கன்னா நல்லாவே இருக்க மாட்டீங்க, நாசமா பேரு. இப்ப சொல்றேன், இது அம்மாவுடைய ஆவி. அம்மா அவர்களை ஒரு நிமிஷமாவது நீங்கள் எண்ணி பாருங்கள். அம்மா இதுக்கு ஏற்றுக்கொள்வார்களா? அப்படிப்பட்ட மோடியவே வான்னு சொன்னவங்க இந்த லேடியா அந்த மோடியா. நாங்க அங்கேயும் போய் கூட்டணி வச்சுங்க. இன்னைக்கு அந்த கூட்டணி வேண்டாமா? இங்க பார்த்தா காங்கிரஸ் கூட்டணி வேணாமா? மாறி ஏன் நீங்க காங்கிரஸை சேர்க்கணும்ன்றேன். தேர்தலுக்கு முன்னாடி காங்கிரஸை ஏன் நீங்க சேர்க்கணும்? அவ்வளவு மாணவர் இருந்தா சேர்க்க கூடாதுல்ல, அதையும் சேர்த்தாச்சு. இப்போ காங்கிரஸும் வேணாமா, பாஜக வேணாமா, இவங்க ரெண்டு ஒன்று சேர போறாங்களா? இது மக்களை ஏமாத்துவதற்கு, மக்களை கேலி செய்வதற்கு, மக்களை கிண்டல் செய்வதற்கு, மக்களை பைத்தியக்காரனாக்குவதற்கு, மக்களை முட்டாளாக்குவதற்கு. இதை ஒருபோதும் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. தயவு செஞ்சு சொல்றேன், இந்த அதிமுக திமுக ரெண்டும் நீங்க கூட்டணி சேர்ந்து ஆட்சி அமைக்கவே கூடாது. அமைச்சா தமிழ்நாட்டில் நிச்சயமா நான் இப்ப சொல்றேன் பாருங்க, ஏகப்பட்ட பலிகள் போக போகுது. அதுக்கெல்லாம் காரணம் யாரா இருப்பாங்க தெரியுமா? இந்த திமுகவும் இந்த அதிமுகவும் இருக்கும். அதுக்கெல்லாம் இவங்க பதில் சொல்லிதான் ஆகணும். குழந்தைகளுங்க, அந்த குழந்தைகளுடைய உள்ளத்தை பாருங்க, மனசை பாருங்க. தாய்மார்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆயாமார்கள்லாம் பார்க்கணும். 80 வயசு ஆயாமார் எல்லாருமே தாவே கருதப்படும். அவங்களுடைய மனசு என்ன ஆகும்? வேதனைப்படும். இப்படி ஒரு ஆட்சி வந்துட்டான்னு சொல்லி தேர்தலுக்கு முன்னாடி பரபரப்பு, தேர்தலோடையும் ஒரே பரபரப்பு. சரி, ஓட்டு தான் போட்டாச்சு, இனியாவது ஆட்சியில் அமராடு போனா அதுக்கு இங்க இல்லை, அமரக்கூடாது. ஒன்று நீ ஆளு, இல்லை நான் ஆளுறேன். ஊடையில ஒருத்தன் ஆளக்கூடாது. அப்போ இந்த ஓட்டு போட்ட மக்கள் பைத்தியக்காரன். அவனுங்களுக்கும் சூடு சோறு இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? கிடையவே கிடையாது. நீங்கள் 2 பேரும் கூட்டணியா சேர்ந்து ஆட்சி அமைச்சிங்கன்னா தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு போர்க்களமாக போகிறது. இது நான் சாதாரணமாக சொல்லலை, இது ஒரு பெரிய பிரச்சனையாகும். ஒன்று தேர்தலை புதுசாக வைங்க, அவ்வளோதான். இன்னொரு தேர்தலை வை, இல்லையா கவர்னர் ஆட்சி வச்சுட்டு போங்க. அதை விட்டுட்டு தேவையில்லாமல் நாங்கள் தான் ஆட்சி அமைப்போம், நாங்கள் தான் ஆட்சி அமைக்க போறோம்னு போவாதீங்க. உங்களுடைய ஆக்கங்கள் சந்தி அன்னைக்கே பேசிட்டாங்க. 2 பேரும் வேணான்னு தானே ஓட்டு போட்டிருக்காங்க. மாறி மாறி நீங்கள் வாங்க நாங்கள் கூட்டணிக்கு போகிறோம், ஒன்றா சேர போகிறோம்னா என்ன அர்த்தம்? உண்மையிலே உங்களுக்கு தமிழ்நாட்டு மக்கள் நல்ல மாதிரி வாழணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா யாராவது கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. இல்லைன்னா இந்த நாடு நாசமாக தான் போகும். பெரியார் அன்னைக்கே சொல்லியிருக்காரு, இந்த நாடும் இந்த நாட்டு மக்களும் நாசமா போவதற்கு இந்த தமிழ்நாட்டினுடைய அரசியல்வாதிகளே காரணமாக உள்ளார்கள் என்று பேசியிருக்காரு. அதே மாதிரி ஆக்கிடாதீங்க. இன்னைக்கு ஆகிப்போச்சு அப்படி ஒன்று. அதிமுகங்கிற ஒரு கட்சி இன்னைக்கு கட்டம்னா ஆகிப்போச்சு. அந்த கட்சியை மீண்டும் இது கூட சேர்ந்து அந்த சாக்கடையை கொண்டு இந்த சந்தனத்துக்களை கொண்டு சேர்க்கணும் அப்படி என்று மட்டும் கனவிலையும் காணாதீங்க. அதை மக்கள் ஒரு காலமும் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் பேச உள்ளேன். நன்றி, வணக்கம்.